மனிதன் சிந்திக்கத் தொடங்கியதிலிருந்தே இறப்பே இன்றி வாழ்வதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். வயது ஆக ஆக உடல் பலவீனமாகிறது, மனமும் சிதைவடைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் கூறுகிறார், நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது. எல்லோரும் வாழ்வதில்லை, நம்மில் பெரும்பாலானோர் இருந்து கொண்டிருக்கின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் ஜெர்மன் தத்துவ ஞானி ஃப்ரீட்ரிக் நீட்சே அமரத்துவத்தை பற்றி ஒரு பயங்கரமான சித்திரத்தை கொடுக்கிறார். அவர் சொன்னார், இரவாமைக்கு ஒருவன் மாபெரும் விலை கொடுக்க வேண்டும், உயிருடன் இருக்கும் போதே பலமுறை இறத்தல் வேண்டும். ஆனால் நாம் இதை மேலும் ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியுடன் முடிப்போம். அமெரிக்காவின் மிக இணைக்கப்பட்ட மனிதர் என்று பலரால் கூறப்படும் பீட்டர் ஸ்ட்ரோபல் ஒருமுறை கூறினார், மரபு வழி சொத்து என்பது மக்களுக்காக எதையாவது விட்டுச் செல்வது அல்ல, அது மக்களுக்குள் எதையாவது விட்டுச் செல்வதே. எனவே அதை மட்டுமே ஒரு நோக்காக எடுத்துக்கொள்வோம், சரிதானே?